ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு வழங்கும் பரிசு தொகுப்புடன் சேர்த்து 5000 ரூபாய் ரொக்கமானது இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குகிறது. பொதுவாக பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு போன்ற பொருட்கள் இதில் அடங்கும். 2026 ஒரு முக்கியமான மாற்றம். சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக பொங்கல் பரிசு ரொக்க பணமாக வழங்கப்படுவதா என்பது அறிவிக்கப்பட உள்ளது. இதில் ரொக்க பரிசு பெறுவதற்கான வழிமுறைகளையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பயனாளிகள் டோக்கன் பெற்றிருக்க வேண்டும். டோக்கன் இல்லாதவர்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு சென்று உடனடியாக பெற வேண்டும். டோக்கன் இருந்தால் மட்டுமே இந்த பரிசானது வழங்கப்படும். அதிலும் முக்கியமாக பார்த்திங்கன்னா, அரிசி அட்டை வைத்து மட்டுமே தான் அரசு வழங்கும் பொங்கல் பரிசை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. போன வருடம் வழங்கப்படாத நிலையில் இந்த வருடம் கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.